என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஒரு சாதாரணமாக வழக்கு மொழியில் சொல்லுவாங்க, ஒரு கிள்ளுக்கீரை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக நினைக்கிறோம். அதுவும் பல பேர் வந்து நம்ம தாளித்து நம்மளுடைய காய்கறிலையோ இல்லை குழம்புலையோ இருந்ததுன்னா அந்த கருவேப்பிலையை தூக்கி ஓரமாக முதல்ல வைக்கிறது தான் அவங்க சாப்பாடுடைய முதல் செயல் அப்படின்னு எடுத்து பார்த்தா, நம்ம குழம்பு ஊற்றுன உடனே அதில் எங்கே கருவேப்பிலை இருக்குதுன்னு தேடி பார்த்து அதை தூக்கி ஓரமாக வைப்பாங்க. அப்படி ஒதுக்கக்கூடிய ஒரு விஷயமா அப்படின்னு யோசித்தா ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்படி ஒதுக்குறது. ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இடைக்காலத்தில் நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, கருவேப்பிலைங்கிறது அந்த கருவேப்பிலையினுடைய வாசத்துக்காக சேர்த்துருக்காங்க, அதிலிருந்து வரக்கூடிய மனம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை தூர போட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் என்னென்னா, காய்கறி கடையில் நம்மலாம் காய்கறி வாங்க போனால் எல்லா காயும் வாங்கினதுக்கப்புறம் ஒரு 100-200 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்கங்கிறதுக்காக அந்த கடைக்காரர் இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் அவர் தேங்காயை கொடுக்க மாட்டார், அதுக்கு பதிலாக ஒரு கருவேப்பிலையை தான் கொடுப்பார். ஏங்க அப்படி இலவசமாக கிடைக்கிறது இல்லை கொசுராக கிடைக்கிது அப்படிங்கிறதுனால அது மேலே ஒரு அலட்சிய பார்வை நிறைய பேருக்கு இருக்குது. நான் கருவேப்பிலையை பற்றி இன்றைய தாவரவியல் விஞ்ஞானம் வந்து படிக்க பார்த்தோன்னா, அது பல நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கும் இன்றைக்கு பயமுறுத்திட்டு இருக்கக்கூடிய முக்கியமான நோயான சர்க்கரை நோய்க்கு வந்து இந்த கருவேப்பிலை எந்த அளவுக்கு பயனாக இருக்குங்கிறதெல்லாம் தெரிய வர்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கருவேப்பிலையில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலைக்குன்னு ஒரு பிரத்யோக மனம் இருக்கும். அதனால் ஃப்ரெஷ் கருவேப்பிலை எடுத்து லேசாக கசக்கிட்டு முகர்ந்து பாருங்கள், அதில் வந்து ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மனம் இருக்குது இல்லையா, அந்த மனம் தரக்கூடிய ஒரு ஆல்கலாய்டு வந்து கார்பசோல் ஆல்கலாய்டு அப்படிம்பாங்க. அந்த கார்பசோல்ஸ் நிறைய இருக்கிறதுனால அது வந்து முதல் விஷயம் என்னென்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு பயன்படுது. இன்றைக்கு வெளிநாடுகளில் வரக்கூடிய பல மூலிகை மருந்துகளில், நம்ம நாட்டு மருந்துகளில் இருக்குங்கிறது வேறு விஷயம், வெளிநாட்டு மூலிகை மருந்துகளில் கூட அவங்க முக்கியமான சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதற்கு அவர்கள் சேர்ப்பது வந்து கருவேப்பிலையினுடைய ஒரு எக்ஸ்ட்ராக்டாக பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கருவேப்பிலை வந்து எப்போவுமே இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து ஒரு விஷயம் என்னென்னா, அது தனியாக வராது, கூட 2-3 இதை சேர்த்துட்டு வரும். கூடவே இரத்த கொழுப்பு கொஞ்சம் கூட இருக்கும், சில பேருக்கு பார்த்திங்கன்னா இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இரத்த கொதிப்பு, இரத்த கொழுப்பு, சர்க்கரை இந்த 3 காம்பினேஷனாக வரக்கூடிய பல்வேறு நபர்களுக்கு கருவேப்பிலை மிகச்சிறந்த ஒரு உணவு. ஏன்னா அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது, நல்ல கொலஸ்ட்ராலை கூட்டுது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்லியிருக்காங்க. NIDDM அப்படின்னு சொல்லுவாங்க, நான் இன்சுலின் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், நான் இன்சுலின் டிபெண்டன்ட். அதாவது இன்சுலினை நேராக இன்ஜெக்ட் பண்ண வேண்டாம், மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோயாளிகள் தினசரி இந்த கருவேப்பிலையை சேர்த்தா அது கொஞ்சம் சர்க்கரை கூடுவதை வந்து கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு உணவுகள் பற்றி பேசும்பொழுதும் அது வந்து எந்த அளவுக்கு நோய்க்கு நல்லதுன்னு சொல்கிறோம். உடனே நீங்கள் உங்கள் டாக்டர் சொல்கிற மருந்தெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு இந்த கருவேப்பிலை அந்த மிளகு இதை சாப்பிட்டே சரியாயிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த உணவுகள் எல்லாமே ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்ஸ். நீங்கள் சாப்பிடக்கூடிய மருந்துகளுக்கு துணையாக இருந்து கொண்டு கொஞ்ச நாட்களில் மருந்துடைய டோஸை குறைச்சிக்கலாம், மருந்துகள் நிறைய எடுக்காமல் தடுக்கலாம். நாளாக நிறைய மருந்தாக சாப்பிட்டு மருந்தே அதுக்கப்புறம் உணவாயிர நிலைமையிலிருந்து வெளியே வரலாம். ஒருவேளை பாரம்பரியமாக ஒரு சில நோய் வர்றதா இருந்ததுன்னா அந்த நோய் வராமல் தடுப்பதற்கு பயன்படலாம். அதனால் இது வந்து ஒரு சப்ஸ்டியூட்டாக நினைக்கக்கூடாது. நம்ம சொல்லக்கூடிய அந்த கருவேப்பிலை சாப்பிட்டா சர்க்கரை நோய் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதனால் சர்க்கரை நோய் மாத்திரையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு கருவேப்பிலை மட்டும் சாப்பிடலான்னு சொல்கிறதுக்காக சொல்லலை. சர்க்கரை நோயாளிகள் அவர்கள் மருத்துவர் சொல்லக்கூடிய விஷயங்களோடு சேர்த்து இந்த கருவேப்பிலையும் அவர்கள் வந்து சேர்த்துக்கிட்டே வந்தாங்கன்னா அது வந்து மருந்து வேலை செய்கிறதோடு சேர்ந்து இணையாக உணவின் மூலமாக சர்க்கரை அதிகமாக சேராமல் தடுப்பதற்கு